ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பீஃப் பிக்கிள் தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து வேக வச்சுருக்கேன். லைட்டாக தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம். ஸோ இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்துக்கலாம் லைட்டாக. அது படப்படன்னு வெடித்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம சைடில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போய் நடுவில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பீஃபை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போயிடணும். அதுக்குள்ளே நம்ம லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த லெமன் கூட இதுலேயே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா. ஸோ நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். நான் கரம் மசாலா, ஸோ இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடி கூட நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரே ஒரு லெமன் தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் 1 மாதம் வரைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.